நீங்கள் 1 பவுன் தான் போய் வாங்க போகிறீங்க, 8 கிராம் வாங்க போகிறீங்க. 8 கிராமுக்கான விலையை மட்டுமா கொடுக்குறீங்க? பவுன் மட்டும் வாங்கலம்மா, எக்ஸ்ட்ராவாக 1 கிராம் விலையும் சேர்த்து கொடுத்து வாங்குறீங்க. வேஸ்டேஜ் தான் அந்த நகைக்கடைக்காரங்களுக்கு பெரிய லாபம். அப்போ இந்த ஜீரோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் இந்த ஆட்லாம் வரும். ஜீரோ வேஸ்டேஜ் தான் எதுக்கு தருவாங்க? போய் கேட்டு பாருங்களேன். காயின்ஸுக்கு வேஸ்டேஜ் போடுறாங்க, மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. எவ்வளவு கிராம் பியூரிட்டியான தங்கம் இருக்கிறது, எவ்வளவு காப்பர் இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு எங்கே இருக்குது? தங்கத்தை வந்து கம்பியாக வளைக்க முடியாது. அதனால நாங்கள் செப்பு கலக்கிறோம். செப்புக்கு ஏன் தங்கத்தோட விலை கேட்குறீங்க? இன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்துல எல்லாம் 1 கிராம் 400 ரூபாய். நான் அதை விற்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேம்மா, 350 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ தான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறேன்னு சொல்கிறாங்க. 1980 டிசைன் பிடிக்கலன்ட்டாக நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்களே, அதெல்லாம் பியூர் கோல்டு. இப்போ நீங்கள் வாங்குறது அதில் பாதிக்கு பாதி செம்பு. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. இப்போ கோல்டு வாங்க ஒரு ரைட்டான டைம் அப்படின்னும் போது ஒரு சில கேள்விகள்லாம் வந்து இருக்குமா? நிறைய இந்த கோல்டை வாங்கும் போதோ விற்கும் போதோ இந்த காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்களா மேம்? அப்படி ஒரு 3 மிஸ்டேக்ஸ் வந்து காமனாக ஒரு தங்கத்தை விற்கும் போது, ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசிடலாம். கோல்டை விற்கும் போது இப்போது நம்மளாம் வந்து அம்மா கூடயோ இல்லைனா வீட்டில் யாருக்கூடயோ போய் அந்த கோல்டெல்லாம் பழைய கோல்டெல்லாம் கொடுத்துட்டு வாங்கும் போது ஒரு கொஸ்டின் வரும். ஒரு கோல்டில் கொடுத்துட்டா அதுக்கு நிகரான ஒரு கோல்டு தான் வாங்குறாங்க. எவ்வளோக்கு கொடுக்குறாங்களோ, இவ்வளோ கிராம்ஸ் வந்து விற்கிறாங்களோ ஆப்ஸ்ட்டாக அவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக தான் வாங்குறாங்க. அப்படின்னாலுமே கையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 அதிகமாக கொடுத்து தானே வாங்குற வேண்டிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஓல்டு கோல்டெல்லாம் கொடுக்கும் போது என்னென்ன காமனான விஷயங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் நடக்குது, அண்ட் ப்ளஸ் அது ப்ராஃபிட்டாக முதல்ல நமக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்குங்க. கோல்டு ஜுவல்லரிஸை வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடை பொறுத்த மட்டும் அதை வந்து வாங்குறவங்க சீக்கிரமாக விற்கிறது இல்லை. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னபடி என்னுடைய மேரேஜுக்கு போட்ட நகை தான் இன்னுமே போட்டிருக்கேன், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நகைகள் என்று வரும்போது குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 20 வருஷம் அந்த மாதிரி வச்சுருக்கக்கூடிய பெண்மணிகள் தான் அதிகம். ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இமீடியட்டாக அடுத்த 1 வருஷத்துல 2 வருஷத்துல எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அதை வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வாங்குவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம், விற்பது எளிது கோல்டில். அதனால தான் கோல்டுக்கு இந்த அளவு மவுஸ் இருக்குது. ஸோ கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸில் போயும் நீங்கள் கோல்டு ஜுவல்ஸ் விற்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அதில் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இதெல்லாம் வாங்கும்போது போடுறாங்க. விற்கும்போது என்ன பண்ணுறாங்க, முக்கியமாக நீங்கள் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயமா, இப்போ உதாரணமாக நீங்கள் 1 பவுன் தான் போய் வாங்க போகிறீங்க, 8 கிராம் வாங்க போகிறீங்க. 8 கிராமுக்கான விலையை மட்டுமா கொடுக்குறீங்க? என்றைக்காவது நகைகளாக வாங்கும்போது செயினாக வாங்குறீங்க, இதாக வாங்குறீங்க, வேஸ்டேஜ் போடுறாங்களா? ஸோ அந்த வேஸ்டேஜ் தான் அவங்களுக்கு அந்த நகைக்கடைக்காரங்களுக்கு லாபமே. ஸோ நம்ம 1 பவுன் வாங்கும்போது 1 பவுன் மட்டும் வாங்கலம்மா, எக்ஸ்ட்ராவாக 1 கிராம் விலையும் சேர்த்து கொடுத்து வாங்குறீங்க. வாங்கும்போது விற்கும்போது அசல் தங்கத்துக்கு மட்டும்தான் பணம் வாங்குறீங்க. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் அசல் தங்கத்தை விற்றாச்சு, அசல் தங்கத்தை உருக்கி அதை வந்து விற்றுருவாங்க, அதை இப்போ கட்டியாட்ட கொண்டு வருவாங்க. அவங்க கடையில் வாங்கினா பணமாக அப்படியே எடுத்துக்குவாங்க, இல்லையா முடிஞ்சு போச்சு. அதை உருக்கி குண்டுமணியாட்டம் வரும். அப்படி உருக்கும் போது அதில் எத்தனை கிராம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 8 கிராம் இருக்குது அப்படின்னு போடுவாங்க. ஸோ நீங்கள் போய் வாங்க போகிறீங்க, அந்த 8 கிராமுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா 9 கிராமுக்கான காசு எல்லாம் கேட்டு வாங்குறாங்க. அதனால தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா 5000 6000 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வேணால் என்ன பண்ணுங்கள், அடுத்த முறை 7 கிராம் வாங்குங்க, 6 கிராம் வாங்குங்க. நீங்கள் விற்கும் போது 8 கிராம் கொடுத்தீங்க, வாங்கும்போது 6 கிராம் வாங்கினீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பணம் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நம்ம விற்றது 1 பவுன், வாங்குறது 1 பவுன் வாங்கலான்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்மள்ட்ட மனசில் அதான் தோணுது. நம்ம விற்றது 1 பவுன், வாங்குறது 1 பவுன் வாங்குங்க. அப்போ போடுவாங்க பாருங்க கீழே வேஸ்டேஜ், அதுவும் செயினுக்கு ஒரு மாதிரி, கோல்டு இது பார்த்துருப்பீங்க நிறைய, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேஸ்டேஜ் வேறு. மேக்கிங் சார்ஜ் கூட விடுங்க, வேஸ்டேஜ் தான் இங்கே மெயின். நம்மக்கிட்ட வந்து கோல்டில் அள்ளுறது வந்து அந்த வேஸ்டேஜ் தான். ஸோ 9 கிராமாக வாங்கும்போது போடு வேஸ்டேஜில் அது 1 கிராம் அதை போட்டு 13,000 உள்ளே சேர்த்துட்டா நம்மளோட வேலை எங்கேயோ போயிடுது. ஸோ அதனால் நேர்வே எப்போதுமே இந்த கோல்டு ஜுவல்ஸை வந்து நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஏன் இவ்வளோ வாங்குறாங்க நகைக்கடைகளில்? முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் காலத்துல எல்லாம் நாங்கள் கோல்டு விற்க போகிறோம் அப்படின்னா, பழைய நகையை விற்க போகிறோம்னா அங்கே ரேட் என்ன போட்டிருப்பாங்க, கிராமு நான் என்னோடய மேரேஜ் போது 2000 400 ரூபா கிராம், 1 கிராம் 400 ரூபா.
நான் அதை விற்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேம்மா 350 ரூபாய்க்கு தான் எடுத்துக்குவாங்க. ஆனால் இப்போ தான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறேன்னு சொல்கிறாங்க, கவனிச்சிருப்பீங்களா? இதெல்லாம் இப்போ தான் நானே பார்க்குறேன். எப்போவுமே கம்மியாக தான் வாங்குவோம். ஓல்டு நகைகளை கிராமோட கம்மியாக வேற வாங்குவாங்கம்மா. ஆனால் இப்போ ஏன் இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்க? ஏன் ஓல்டு ஜுவல்லரிஸை வந்து இவ்வளவு நகைக்கடைகள் போட்டி போட்டு கொண்டு வாங்குறாங்க அப்படின்னு நான் போய் அந்த ஆய்வு எடுத்து பார்த்தேன்னா, கஸ்டம்ஸ் டியூட்டியை அதிகமாக்கிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தங்கம், ஒரிஜினல் தங்கம் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, சரிங்களா? ஆனால் தங்கத்தில் நகைகள்லாம் செய்யணும். என்ன பண்ணுவீங்க தங்க நகை கடைக்காரங்க? ஒன்றா. ரெண்டாவது, பழைய தங்க நகைகளில் அந்த செம்புன்னு சொல்லுவாங்க, காப்பர்னு சொல்லுவாங்க, அதோடைய அளவு வந்து கம்மியாக இருக்குது. இப்போ புதுசாக வர நகைகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு 1980 90களில் வாங்குகிற நகைகளில் அந்த பியூரிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு தங்கத்தோடைய அளவு அதிகமாக கிடைக்குது. அதனால தான் இவங்க விற்கிற இப்போ விற்கிற தங்கத்தை விட நம்ம பழைய நகைகளுக்கு கிராமுக்கு நாங்கள் அதிகமாக கொடுத்து வாங்குறோம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நேர்கள் அதெல்லாம் கவனிக்கணும். நீங்கள் ஒரிஜினல் பியூரிட்டியான அழகான 1980 டிசைன் பிடிக்கலைங்காக நீங்கள் கொண்டு போய் விற்கிறீங்களே, அதெல்லாம் பியூர் கோல்டு. இப்போ நீங்கள் வாங்குறது அதில் பாதிக்கு பாதி செம்பு. பார்க்க தானே உங்களுக்கு தெரியுது. எத்தனை பேர் நீங்கள் செக்கிங் பண்ணியிருக்கீங்க, அதில் செம்பு எவ்வளோ இருக்குது, இதில் தங்கம் எவ்வளோ இருக்குது, நம்ம எத்தனை பேருக்கு நம்ம காமிச்சிருக்காங்க. வேஸ்டேஜ் போடுறாங்க, மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க, ஜிஎஸ்டிலாம் போடுறாங்க. இந்த தங்க நகைகளில் எவ்வளவு கிராம் பியூரிட்டியான தங்கம் இருக்கிறது, எவ்வளவு காப்பர் இருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு எங்கே இருக்குது? ஆனால் நம்ம வாங்குற இப்போ புதுசாக வாங்கும்போது நீங்கள் எப்போயாவது கடைகளில் போய் அதே கடைகளில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வேறு கடைகளில் கொடுக்கும்போது தான் இல்லை நாங்கள் வாங்கிக்க மாட்டோன்னு ஏன் சொல்கிறாங்க? இதில் வந்து செம்பு அதிகமாக கலந்துருக்கு, அவங்க தேய்ச்சி பார்க்கும்போது செம்பு கலப்பு அதிகமாக தெரிகிறது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பக்குன்னு இருக்குது. ஏன் தங்கம் நினச்சானே நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் காலத்தின் மாறுபாடு அப்படிங்கிறது, ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறது உங்களுடைய தங்க நகைகளுக்கு பொருந்தும் மக்களே. ஸோ அதனால் அம்மாவோட நகை, பாட்டியோட நகையெல்லாம் அதை வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த மட்டும் நான்லாம் அது என்னுடைய நகைகள் எல்லாமே எங்கள் அம்மா கொடுத்த நகைகள் தான். நான் புதுசாக வாங்கினதுன்னு பார்த்தா ரொம்ப ரேராக தான் இருக்கும். நகைகளை வந்து வாங்கணும், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகலாம் தயவுசெய்து ஜுவல்லரி ஷாப் சைடு போய் வாங்காதீங்க. காயின்ஸாக வாங்கிக்கோங்க, இல்லையா டிஜிட்டல் ஃபினான்ஸில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த ஓல்டு கோல்டு ஜுவல்ஸை வந்து மாற்றி ரீமாடல் பண்ணி புதுசு பண்ணுறேன்னா பியூரிட்டியான கோல்டை கொடுத்துட்டு நீங்கள் காப்பர் கலந்த கோல்டை வாங்குறீங்கன்னு தான் அர்த்தம். இனிமேலாவது நம்மளுடைய நேயர்கள் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. பாலிஷ் போடுங்க. அதில் வந்து இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆசாரிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதை நீங்கள் ரீமேக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதை விட்டுட்டு பல கவர்ச்சி திட்டங்களுக்கு ஆசைப்பட்டுட்டு என்ன பண்ணிடாதீங்க. அருமையான உங்கள் பொக்கிஷங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவோட நகைகள், பாட்டியோட நகைகள்ங்கிறது பாரம்பரியமிக்க நகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நகையோட டிசைன் கூட இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு அது மட்டும் திருப்பி வரும். அந்த டிசைனே உங்களுக்கு திருப்பி அதுதான் வரப்போகுது. ஸோ அதனால் அந்த நகைகளை கொடுத்து புதிதாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேர் வரல. அதுவும் இப்போ கோல்டு வந்து ரொம்ப ரேட்டு ஏறுது, ரொம்ப இறங்குது. இந்த சமயத்தில் போய் இந்த சூழலில் போய் மாட்டிக்காதீங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட்டுக்காக எமர்ஜென்சி நான் கொண்டு போய் பண்ணுறேன் வைக்கிறேன்னா அது வேறு. முடிஞ்ச அளவு அதை ப்ளட்ஜிங் பண்ணி உங்களுக்கு பண தேவை இருக்குதா ப்ளட்ஜ் பண்ணுங்க. மொத்தமாக விற்கிறது, அதை விற்றுட்டு வேறு நகையாக ரீமாடல் பண்ணுறேன்னு இறங்குறது, அந்த விற்றுட்டு பணம் வாங்கிக்கிறேன்னு போகிறது. பணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கிராம் எவ்வளோ போயிட்டுருக்கோ அந்த அளவுக்கே பணம் கொடுக்கறது இல்லைம்மா. கிராம் இப்போ 13,000 போயிட்டுருக்குன்னா நீங்கள் கொண்டு போய் ஒரு பவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில அந்த நகையை வாங்கிட்டு பணம் தரேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க 13,000லாம் கொடுக்கறது இல்லை, 12,000 கொடுக்குறேன், 10,000 கொடுக்குறேன்னு அந்த கிராமை இறக்குறாங்க. நாங்கள் அதுக்கு எதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்குறோன்னு ஆர்கியூ பண்ண பிறகு ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ண மாதிரி நம்ம ஒரிஜினல் ரேட் அது 13,000 கிராம் போகுதுன்னா 13,000 கொடுப்பது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நகையை வைத்துக்கொண்டு நாங்கள் பணம் தரோம், இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நான் நேரடியாகவே பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் தங்க நகைகளை அப்படிங்கிறது அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பண தேவை ஏற்படுதுன்னா இருக்கவே இருக்குது, பேங்க்கில் நான் தராங்கல்ல, அதில் நீங்கள் ப்ளட்ஜ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கப்புறமாக அதை நீங்கள் திருப்பிக்கலாம். அதை விட்டுட்டு ஓல்டு கோல்டு ஜுவல்ஸை வந்து விற்பது அப்படிங்கிறது என்னை பொறுத்த மட்டும் அது சரியான தீர்வு அல்ல அப்படின்னு நினைக்கிறேன். வேஸ்டேஜ்க்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, பெரிய உலகமே இருக்குமா. அந்த வேஸ்டேஜ் தான் அந்த நகைக்கடைக்காரங்களுக்கு பெரிய லாபம். ஒரு நாளைக்கு அவங்க வந்து வேஸ்டேஜ் மூலமாகவே கிட்டத்தட்ட 10லேருந்து 20 பவுன் அக்கார்டிங் டு த ஷாப் அவங்களுக்கு அவ்வளோ பவுனுக்கான அந்த பணம் கிடைக்கிறது. அப்போ அந்த ஜீரோ வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் இந்த ஆட்லாம் வரும்ல மேம், அதுக்கு பின்னாடியும் அப்போ ஏதோ ஒன்று இருக்கு. ஜீரோ வேஸ்டேஜ்லாம் எதுக்கு தருவாங்க போய் கேட்டு பாருங்களேன். காயின்ஸுக்கு நீங்கள் போய் ஒரு மோதிரம் எடுங்கம்மா, 1 கிராம் மோதிரம் எடுங்களேன், அந்த 1 கிராம் மோதிரத்துக்கு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க வேஸ்டேஜ் போடுறாங்க. 1 மில்லிகிராம்
வேஸ்டேஜ் இல்லாமல் அவங்க சேர்க்கவே மாட்டாங்கப்பா. ஈவன் சில்வருக்கும் அப்படி தான். ஏன்னா நாங்கள் வந்து அதில் நிறைய கலந்து செய்கிறோமில்ல, தூய நகையை வந்து அடித்து செய்ய முடியாது. அதனால் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், அதனால் நீங்கள் என்ன கலக்கிறீங்க, செப்பு தானே கலக்கிறீங்க, தங்கத்துக்கு மாற்றாக தங்கத்தை கலப்பது இல்லையே, காப்பர் தானே, ஏன் நீங்கள் இவ்வளோ வேஸ்டேஜ் போடுறீங்க அப்படின்னு கேட்டால், தூய தங்கத்தை வந்து கம்பியாக வரைக்க முடியாது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், செப்பு கலக்கிறோம். அப்போ நீ வெயிட்டு போட்டுக்கோங்க, செப்புக்கு தனியாக காசு வாங்கிக்கோங்க, தங்கத்துக்கு தனியாக காசு வாங்கிக்கோங்க, செப்புக்கு ஏன் தங்கத்தோட விலை கேட்குறீங்க, இதான் ஆர்குமெண்ட்டு. சரி ஓகே, கலக்க முடியாது, பியூராக வளைச்சிக்க முடியாது தங்கத்தை. நீங்கள் கலக்கிற செம்பு எவ்வளவு, ஒரு பவுனில் எவ்வளோ செம்பு கலக்குறீங்க, ஒரு கிராம் சேர்க்குறீங்களா, அதுக்கு மட்டும் நீங்கள் செம்போட ரேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு நீங்கள் தங்கத்தோட ரேட்டு தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கலக்கும் போது மட்டும் செம்பு தான், ஆனால் நம்மகிட்ட வாங்குறது தங்கத்தோட விலை இல்லையா, அதனால தான் நமக்கு இங்கே பிரச்சனையே வருது. ஸோ ஆபரணத்தை பொறுத்த மட்டும். ஸோ அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட பிரைம் மினிஸ்டரும் கோல்டில் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாம் நம்மளோட லாக்கரில் இந்தியாவில் தான் நிறைய தங்கம் வச்சுருக்கோம், நம்ம தான் நிறைய வச்சுருக்கோம். நான் கேட்க வச்சு ஏதோ ஒரு டேட்டா எடுத்திருக்காங்க 2026 எங்கே தங்கம் நிறைய இருக்குன்னு பார்த்தா நிறைய பெண்மணிகளோட தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கிட்ட தான் இல்லை. நீங்கள் எங்கேயாவது பாருங்களேன், ஒரு லோயர் மிடில் கிளாஸில் கூட அவங்கள்ட்ட கோல்டு இருக்கும். கோல்டு இல்லாத நம்ம ஊரில் மக்களே இருக்க மாட்டாங்க. ஜென்ஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, திடீர்னு பணம் தேவைப்படுதா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ கோல்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிடில் மேன் தேவைப்படாது, எந்த விதமான நாலேஜும் தேவைப்படாது, கையில் பணம் இருந்தால் கடைக்கு போனால் கோல்டு. ஸோ அதனால எளிமையாக இருக்கிறது. ஸோ இது எல்லாம் தான் கோல்டை அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ நான் கோல்டை வாங்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லலை, வாங்குங்க, ஆனால் தேவைக்கு மீறி கோல்டை வாங்கி அதில் நீங்கள் டம்ப் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன வேணால் நடக்கலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 கேரட் வந்துருச்சுங்கிறாங்க, 1 கிராம் கோல்டு இருக்குங்கிறாங்க. ஸோ இப்போ மக்கள்கிட்ட வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கோல்டு நிறைய ஜுவல்ஸாக போடுறது பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் டிஜிட்டல் ஃபினான்ஸில் கோல்டு, சில்வர், மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் வருது இல்லை, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கோல்டில் தான் பண்ணணுமா? இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் என்னுடைய நகைகளில் போட்டிருக்கிறத தவிர மீதி எல்லாமே டிஜிட்டல் ETF, கோல்டு ETF, சில்வர் ETF, ஏறுதா வாங்குறது, இறங்குதா விற்கிறது. ஸோ அந்த மாதிரி நான் கோல்டில் ட்ரேடிங் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சைடு போயிட்டேன். ஃபிசிக்கலாக கோல்டு வாங்குறத நான் தற்போது குறைச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு 10 நெக்லஸ் வச்சுக்கிறது, இங்கேருந்து இவ்வளோ பேங்கிள்ஸ் போட்டுக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு அது வந்து புத்திசாலித்தனம் கிடையாது. அதை நீங்கள் மாற்றுறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸும் பெருசாக ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் உட்காந்து நல்லா வாங்கும்போது என்ன ரேட்டு, ஏன்னா தங்கம் ஏறும்போது உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம கிராம் வந்து 10,000க்கு வாங்கினீங்க, 13,000க்கு விற்கும்போது நமக்கு நல்ல விலையெல்லாம் விற்றுருக்கோன்னு நினைக்கிறீங்க. ஆனால் விற்று அதை பணமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது வேறு விஷயம். விற்று மறுபடியும் நகையாக வாங்குனீங்கன்னா நிச்சயமாக அதில் பெரிய லாபம் என்பது கிடையவே கிடையாது. ஐயோ, கோல்டு எல்லாம் விற்று வாங்குறது வந்து ஏதோ ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினச்சிருக்கோம், அது மிகப்பெரிய லாஸுங்கிறது இப்போ நீங்கள் சொல்லும் போது தெரியுதுமா. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.